அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நம்மக்கிட்ட கேட்கறது என்னன்னா, அதிகமாகவே கேட்கறது என்னன்னா, என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா. ஓஎம்ஆர் காரிடாரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஓஎம்ஆர் காரிடாரில் அதுவும் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக. இப்போ அப்பார்ட்மெண்ட்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் போகிறீங்கன்னா அரௌண்ட் நமக்கு வந்து ஒரு 750, 800, 900 ஸ்கொயர் ஃபீட் தான் நமக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வருது. ஆனால் நம்மக்கிட்ட கேட்கறது என்னென்னா வந்து எனக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வேணும்னு கேட்குறீங்க. அவங்களுக்காக இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட நான் இன் பிட்வீனில் ப்ரைஸ் டீட்டெயில் சொல்வேன், பில்டப் டீட்டெயில் சொல்வேன். அதெல்லாமே ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தாங்க இருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். F2க்கான கார் பார்க்கிங் நீங்களே பாருங்கள். கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு. ஒரு கார் ப்ளஸ் ஒரு பைக்கு நிறுத்துகிற அளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இந்த பிளாக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஸோ சுற்றி இங்கே இடத்துல காமிச்சிருங்க எந்த அளவுக்கு இந்த இது க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கன்ட்டு. இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்க் செட் பண்ணியிருக்காங்க. உங்களோட வீட்டில் வந்து சின்ன பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப 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 பிடிச்சிருக்கும். ஸோ கார்டனிங் செட்டப் பண்ணிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு சும்மா செடி ஏதாவது வளர்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு செடி வளர்க்குற ஆசை இருக்குன்னா இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் தான் இது. ஸோ சின்ன பசங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா வீட்டிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தோடனே அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்து விளையாடலாம். நல்லா ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான் ஸ்பேஷியஸாக. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்குது. இது பாருங்கள், பாத்வே தான், யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது அப்படியே எடுத்துன்னு அப்படியே வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் வரைக்கும் தான். ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அவ்வளோ தாங்க. நம்ம பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஓவராலாக 8 யூனிட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 4, செகண்ட் ஃப்ளோரில் 4. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா தான். ஸோ சின்ன பசங்க விளையாடுறாங்க. அது கீழே பாருங்கள், கீழே அதுக்கான மேட் போட்டிருக்காங்க. சின்ன பசங்க விளையாடுறாங்க, கீழே விழுந்தால் கூட எந்த ஒரு அடியும் படாது. அதுக்கான ஸ்பேஸ் தான். ஈவினிங் டைமில் விளையாடலாங்க பசங்களை. உங்கள் பசங்க கூட நிறையா டைம் குழந்தைகிட்ட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜாலியாக நீங்களும் உட்காந்து விளையாடிக்கலாம். நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் சின்ன வயசில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பார்க் சைடு, எங்கள் வீட்டில் பார்க் சைடு ஸ்கூல் டைமில் போகிறப்போ இதெல்லாம் பார்த்துருக்கிறது, விளையாடி இருக்கேன். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இதுக்குள்ளே வந்து நம்ம விளையாடுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு CCTV கேமரா ப்ரொவிஷனும் இருக்குது, செக்யூரிட்டியும் இருக்காங்க. எந்த ஒரு பயமும் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாமே லீகல்லேருந்து. உங்களுக்கு நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் இது பண்ணிகிட்டு இருப்போங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. எவ்ரி மந்த் ஒன்ஸ் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4 யூனிட் இருக்குது. லிஃப்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு யூனிட்டும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த காரிடாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 யூனிட் அவைலபிளாக 3 யூனிட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான் F2. ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கேட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டோரோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் சைட்டை பார்க்கறதுக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் கீ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சைட்டை காமிக்கிறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் அந்த டைமிங் அட்ஜஸ்டபிள் கரெக்டாக இருக்கும். ஸோ வரதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ளே வாங்க. நீங்களே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிவிங் ஏரியா ப்ளஸ் நமக்கு டைனிங்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு EB மீட்டர் நம்ம ஆன் பண்ணிடலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 phase EB கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஓப்பன் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டாலே நல்லா காற்று வரும், அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி யூனிட் ஒன்று செட் பண்ணிருக்காங்க பாருங்கள், வுட்லேயே போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லிவிங் ஏரியா. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான். இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 9 years ஆகுது. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு கேட்டட் கம்யூனிட்டிகளில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் கேட்குற ப்ரைஸ்லேயே சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட பில்டப் ஏரியா பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வந்து கிச்சனை போய் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் ஏரியா. ஸோ லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் பெரிய விண்டோவே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன். ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10x11 சைஸில் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ மாடுலர் கிச்சன் தான் போட்டிருக்காங்க, நீங்களே வந்து பாருங்கள். கிச்சனோட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது இந்த கார்னரில் தான் வாஸ்து படி பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் இருக்குது. கிச்சனோட ஸ்டேஜ் நீங்கள் சமைக்கிற இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. நமக்கு சிம்னியும் வந்துடும். ஸோ இந்த இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தான் ஓனர் நமக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஹார்வோ வாட்டர் போடுற தந்தால் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஸ்பேஸ் விட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ வுட் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன நீங்கள் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் அது எல்லாமே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விண்டோ வந்துடும், ஃபேனும் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக ஃபுல்லாகவே நம்ம செல்ஃப் லேப் எல்லாமே இருக்குது, வுட்டில் கவர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கடப்பாக்கல்ல தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சிங்கன்னா இவ்வளோ தான் வரும், அதுக்கான ப்ரொவிஷனுக்கான கேபிள். இந்த இடத்துல நீங்கள் டஸ்ட்பின் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான ஸ்பேஸ் அது. ஸோ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா வந்துடும். ஸோ அப்படியே வாங்க பால்கனி, இந்த வந்து நீங்கள் சர்வீஸ் ஏரியா தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வெசல் வாஷிங்காக நீங்கள் வெசல் வாஷிங் உள்ளே வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை வெளியும் அதுக்கான டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி அண்ட் சர்வீஸ் ஏரியா. அப்படியே கீழே காமிங்களேன். ஸோ ஈவினிங் டைமில் நான் கீழே சொன்னேன்லங்க, ஈவினிங் டைமில் நீங்கள் ஷட்டில் கார்க் அதெல்லாம் விளையாடுறீங்கன்னா இங்கே விளையாடலாம். அதுக்கும் நல்லா பிளான்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்கு இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா இந்த லொக்கேஷன், இந்த கேட்டட் கம்யூனிட்டி அவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. நீங்களும் பயம் இல்லாமல் உங்கள் கிட்ஸை வந்து கீழே அனுப்பலாம், விளையாடலாம். அதுக்காக நீங்கள் பூட்டி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணுன்றது இல்லை, தைரியமாக அனுப்பலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைனிங் பிளேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு 10x11 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். இங்கே வந்து நல்ல பெரிய விண்டோ செட்டப் போட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த பூஜை ரூமாகவும் இதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா இந்த ரூமை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டை நீங்கள் எடுத்துகிட்டு சின்னதாக வருது பார்த்தீங்களா க்ளோசிங் டோர் மாதிரி, அதை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் இந்தியன் ஸ்டைலில் தான் வரும். 7 அடி வரைக்கும் வால் டைல் வரும், ஷவர் பாயிண்ட் வந்துடும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட்டர் ப்ரொவிஷன் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு இது காமன் பாத்ரூம். அதுக்கு அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இதை வந்து நீங்கள் கிட்ஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காம்பேக்டான சைஸில் இருக்க ஒரு பெட்ரூம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வுட் ஒர்க் அவங்க போடல. இந்த பெட்ரூமில் மட்டும்தான் நமக்கு வுட் ஒர்க் போடல, மற்ற 2 பெட்ரூம்லேயும் வுட் ஒர்க் வந்துடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் இந்த வீட்டுக்கான இன்வெர்டர் பாயிண்ட் அது. இன்கேஸ் நீங்கள் இன்வெர்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷன், அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தாச்சு. இதுதான் நம்ம பார்க்க போகிற செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமாக கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெட்ரூம்ன்ட்டு. நல்லா பெரிய பெட்ரூமாக இருக்குது. கிங் சைட் பெட் போட்டால் கூட வந்து காட் போட்டால் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அவங்க போட்டிருக்காங்க. நீங்கள் டிவி யூனிட் போடுறீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாருங்கள், அந்த ஒரு பெட்ரூமில் மட்டும்தான் உங்களுக்கு வுட் ஒர்க் வராது. இது எல்லாமே வுட் ஒர்க்கில் போட்டு உங்களுக்கு செல்ஃப் லேப் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க, திங்ஸ் வைக்கிற மாதிரி. இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஷர்ட் எல்லாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் வச்சுக்கலாம். ஷர்ட்
அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த இடம் பாருங்கள். ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு திங்ஸ் எல்லாமே வைக்க எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் அது எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளேயே கவர் ஆகிடும், அந்தளவுக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூமும் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஷவர் பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே வரும். 7 அடி வரைக்குமே வால் டைல் வந்துடும். ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட 2 பெட்ரூமையும் பார்த்தாச்சு. இப்போ இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1309 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா வந்துடும். உங்களுக்கு 720 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து யூடிஎஸ்மே வந்துடும். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 55%, அதாவது 40 இல்லைங்க, இப்போ இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% யூடிஎஸ் கிடச்சாலே பெரிய விஷயமா இருக்கும். இவங்க 55% உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 720 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸும் பில்டப் பார்த்தீங்கன்னா 1309 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு பில்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட லாஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப நாள் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருந்ததால் இது எல்லாமே டைட் ஆகிருக்கு. ஸோ இந்த பெட்ரூமே பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்துடும், நமக்கு ஒரு பால்கனியுமே வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் காமிங்க. செல்ஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கில் கவர் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிவி யூனிட்ஸ் ஆன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வாலில் வந்து நமக்கு செல்ஃப் போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டீரியர் வாலில் தான் வரும். ஸோ இந்த இடமும் உங்களுக்கு டிவி யூனிட்டாக செட் பண்ணுறதுக்கான இங்கே இது வரைக்குமே டிவி யூனிட் செட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பெட்ரூம் பார்க்க. இதோட அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூமில் ஆக்சுவலாக லைட் இல்லை. லைட் இருக்குது பாருங்க. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத. இந்த பாத்ரூமும் நமக்கு நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. கிளாஸ் செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரும். இந்த இடத்துல சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 7 அடி வரைக்கும் வால் டைல் ப்ளஸ் இந்த பாத்ரூமில் நமக்கு ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட நம்ம பால்கனியை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட பால்கனி ஏற்கனவே சொன்ன பாருங்கள். இந்த வீட்டில் 2 பால்கனியுமே பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. பாருங்க, கார்க்கு இருக்குது. இங்கே ரெகுலராக விளையாடுறாங்க போல், நிறையா கார்க்கு இருக்குது. நம்ம அதை கீழே போகும்போது எடுத்துன்னு போய் கொடுத்துடலாம் யாருதுன்னு கேட்டு. இந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங் தான். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான். இந்த கேட்டட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா வெளியே அப்படியே காமிங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டி நல்ல ஒரு க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு அமைதியாக இருக்குது, காமாக இருக்குது. ஸோ அந்த வீட்டில் பாருங்கள், அவங்க வீடு ஏதாவது துணி காய போடுறதா இருந்தால் மொட்டை மாடிக்குன்னா போக தேவையில்லை, நம்மளும் அந்த மாதிரி இங்கே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நம்ம இங்கேயே காய போட்டுக்கலாம். நமக்கான அது கிச்சன் பால்கனி நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, ஒரு காமான பிளேஸில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதோட மெயின்டெனன்ஸ் நான் சொல்லிடுறேன். இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 rupees per month. உங்களுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட், அதுக்கேற்ற காமன் இபி, அதுக்கேற்ற க்ளீன் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க. அதுக்கு எல்லாமே சேர்த்து நமக்கு 2000 rupees மெயின்டெனன்ஸ் வரும். சரி, இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ரீசன் எல்லாருமே கேட்கறது இந்த ஒன்று தான். ரீசன் என்ன ரீசனுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு, ஆக்சுவலாக இவங்க வந்து பெங்களூரில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ பெங்களூரில் ஒரு ப்ராப்பர்ட்டியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் ரீசன். ஸோ நீங்கள் லோன் போகிறதா இருந்தாலும் 75% 80% வரைக்கும் லோன் போய்க்கலாம். இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 66,50,000. அதுலேருந்து ப்ரைஸ் நெகோஷியபிள்னோடனே நம்ம கிளைண்ட் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நெகோஷியபிள்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட், பெரிய அமௌண்ட்டை எடுத்துன்னு வந்து நெகோஷியபிள் கேட்குறீங்க. அது நம்ம சேனலில் அந்த ஒரு இதுவே இல்லைங்க. நெகோஷியபிள் தான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 lakh மேக்ஸிமம் அதுதான். ஏன்னா நம்ம ஒரு நெகோஷியபிள்னு வரும்போது நீங்களும் வந்து சந்தோஷப்படணும் ஓரளவுக்கு, ஆனால் ரீசனபிளாகவும் இருக்கணும்.
ஸோ நம்மளதில் இந்த சைட்டோட இது பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் பொதுவாகவே நம்ம போடுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நெகோஷியபிள் தான் இருக்காது. ஏன்னா ஓனர்கிட்ட நாங்களே பேசி இந்த லொக்கேஷனுக்கு என்ன ப்ரைஸ் போவோம், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இதுதான். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சர்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கணும், வாங்குற நீங்களும் சந்தோஷமாக வாங்கணும். இது எல்லாமே சேர்த்து நாங்கள் யோசிச்சு தான் ப்ரைஸை கோட் பண்ணுறோம். இந்த வீட்டுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66,50,000. ஸோ ப்ரைஸ் நெகோஷியபிள், நீங்கள் லோன் போகிறதா இருந்தாலும் லோன் போய்க்கலாம். ஸோ இந்த வீட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 BHK, அகைன் சொல்கிறேன் 3 BHK ப்ளஸ் செமி ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட் தான். எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லொக்கேஷன். ஏன்னா நிறைய பேர் கேட்கறது பெரும்பாக்கம் தான். முக்கியமாக சொல்ல வேண்டியது இது ஃப்ளட் அஃபெக்ட் ஆகாத ஏரியா. ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உடனே வந்து சைட் விசிட்டை பாருங்கள், நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உடனே புக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனும் மூவ் பண்ணிக்கலாம். ஓனர் பெங்களூரில் தான் இருக்காங்க, இமீடியட்டாக அவங்களும் கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.